என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது. முதல் நிகழ்ச்சி என்றால் அது முக்கியமான நிகழ்ச்சி என்றுதான் அர்த்தம். ஏன் முக்கியமான அது நிகழ்ச்சி என்று சொன்னால் அது மக்களுக்கு பயன்படக்கூடிய நிகழ்ச்சி. பல நாட்களாக அந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஏன் நடைபெற்று கொண்டிருக்கின்றது? மக்கள் விரும்புகிறார்கள், மக்கள் பார்த்து பழகுகிறார்கள், பயனடைகிறார்கள், தீர்க்க முடியாத வியாதிகளை எல்லாம் தீர்த்து கொள்கிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். அப்பொழுது என்ன, பார்ப்பவர்கள் எல்லோரும் ஆசிரியர்களாக மாறிவிடுகிறார்கள். தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது, தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள், பார்த்தது மட்டுமல்ல செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு ஒரு ஆசிரியர் தகுதி தானாகவே வந்து விடுகிறது, டாக்டர் தகுதி தானாகவே வந்து விடுகிறது. டாக்டரால் தீர்த்து வைக்க முடியாத நோய்களெல்லாம் நீங்கி விடுகின்றன. அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். ஆகவே தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக 15 ஆண்டுகளுக்கு மேல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்பீர்களானால், இன்றைக்கு எனது யோகாசன கல்லூரியின் ஆசிரியர்கள், உறுப்பினர்கள், அவர்களுடைய சொந்தக்காரர்கள் எல்லாருமாக சேர்ந்து ஒரு அற்புதமான கம்பைன்ட் ஆசனத்தை செய்ய போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்களும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேர்களும் சேர்ந்து இது போன்ற ஆசனங்களை செய்து உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் வெளியூருள்ளவர்களுக்கும் நீங்கள் அவற்றை அனுப்பி வைத்தால் அவர்களும் செய்து இந்த யோகாசன கலை பரவுவதற்கு மிகவும் உறுதியாக இருக்கும், உதவியாக இருக்கும், நன்மையாக இருக்கும். என் அருமை சீடர்களே, நீங்கள் எல்லோரும் இந்த கம்பைன்ட் ஆசனத்தை செய்யுங்கள், பார்க்கலாம். பல்வேறு ஆசனங்களை இணைத்து சரணம் பின்னவா, அப்படியே உடம்பை மட்டும் பின்ன கொண்டு போ. கண்டிப்பாக இதை பார்க்கின்ற உலக மக்கள் நாமும் ஏன் இது போன்ற ஆசனங்களை செய்யக்கூடாது என்று நினைப்பார்கள். சிறுவர் செய்கிறான், நடுத்தர வயதினர்கள் செய்கிறார்கள், திருமணமானவர்கள் செய்கிறார்கள், திருமணம் ஆகாதவர்கள் செய்கிறார்கள். அதைத்தான் கவனிக்க வேண்டும். ஆகவே இதில் எல்லா வயதினரும் ஆசனம் செய்வதற்கு வயது ஒரு தடையாக இல்லை என்பதை உணர்ந்து கொள்வார்கள். ஏனென்றால் எல்லா வயதினரும் செய்கிறார்கள் பாருங்கள். சிறுவர்கள், நடுத்தர வயதினர்கள், திருமணமானவர்கள், ஆகாதவர்கள் எல்லோரும் செய்கிறார்கள். ஆகவே எல்லோரும் ஆசனம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆவல், விருப்பம் இந்த நாள் ஏற்படும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் இது போன்ற ஆசனத்தை பழக வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். இப்படி பண்ண தெரியாது, மையை அப்படியே பண்ண.
இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற உலக மக்கள் அனைவரும் இதில் சிறுவர்கள், நடுத்தர வர்க்கத்தினர், திருமணமானவர்கள், ஆகாதவர்களை செய்கின்ற காரணத்தினால் நீங்களும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களும் தினமும் காலையிலும் மாலையிலும் இதுபோன்ற கம்பைன்ட் ஆசனங்களை செய்வீர்களானால் அது மற்றவர்களையும் ஆசனம் செய்வதற்கு தூண்டுவதற்கு ஒரு வழிமுறையாக அமையும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகமெல்லாம் மக்கள் யோகாசனத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். மத வேறுபாடு இன்றி, மத வேறுபாடே கிடையாது, இன வேறுபாடு கிடையாது. இவர்கள் தான் செய்ய வேண்டும் என்பதல்ல, எல்லா மதத்தினரும் செய்கிறார்கள். எல்லா மதத்தினரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றுதானே. ஆகவே எல்லாரும் ஜாதி மத பேதமின்றி இந்த ஆசனத்தை நீங்கள் செய்ய வேண்டும். அப்படியே உட்காருங்க. ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை நீங்கள் அனுதினமும் குடும்பத்தோடு பழகி குடும்பத்தோடு ஆரோக்கியமாக நீண்ட நாள் நீங்கள் நோயின்றி 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.